ஃப்ரெண்ட்ஸ், வேர்க்கடலை வச்சு ஒரு ஸ்நாக்ஸு. வேர்க்கடலை எடுத்து நல்லா வறுத்து எடுத்துங்க. நல்லா வறுக்கணும், சிம்மில் வச்சு வறுக்கணும். வறுத்து எடுத்து இந்த அளவுக்கு வறுத்துடணும். இதை அப்படியே ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் ஆற வச்சுருங்க. ஆறுனாலும் வந்துட்டு இந்த தோல் ஒன்று எடுத்தேன், அப்பயும் தோல் இருக்குது. நல்லா ஆறணும். ஆறுனதுக்கு அப்புறமே தோல் எல்லாத்தையும் எடுத்துருங்க. இது ஈவினிங் பசங்க வர ஈவினிங் ஸ்நாக்ஸ் கொடுத்தீங்கன்னா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க, உடம்புக்கும் நல்லது. இதை வந்துட்டு நல்லா தோல்லாம் எடுத்துட்டு நாட்டு சக்கரை போட்டு மிக்ஸியில் போட்டு நல்லா குறப்பாக அரைச்சிட்டு அப்படியும் சாப்பிட்லாம். இல்லைன்னா நெய் போட்டு பிசைஞ்சு அப்படியே உருண்டை மாதிரி பிடிச்சி கொடுத்தாலும் பசங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. வேர்க்கடலை தோலை இந்த அளவுக்கு தோல் நீக்கிடணும். சரிங்களா? தோல் நீக்கிட்டு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துங்க. மிக்ஸி ஜார் எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக, ஏன்னா மொத்தமாக இருக்க முடியாது, கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து இந்த அளவுக்கு வரணும். சரிங்களா? இந்த அளவுக்கு குறப்பாக வரணும். இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துங்க. இந்த அளவுக்கு வந்துடும். நாட்டு சக்கரை இந்த இது ரெண்டையும் போட்டு அரைச்சிருக்கேன். இப்போ இதில் ரெண்டுலேயும் ஆட் பண்ணிக்கோங்க. பண்ணி ரெண்டுக்கும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதை வந்து அப்படியேவும் கூட சாப்பிட்லாம். இல்லைன்னா நெய் கொஞ்சம் சூடு பண்ணி ஊற்றி உருண்டை பிடிச்சும் சாப்பிட்லாம். ரெண்டுமே நல்லாயிருக்கும். உடம்புக்கு பசங்களுக்கெலாம் ரொம்ப நல்லது. வேர்க்கடலை அந்தளவுக்கு உடம்புக்கு நல்லது. பசங்களுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு கொடுங்க, சூப்பராக இருக்கும். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இது கூட பார்த்திங்கன்னா, இப்போ நான் இது கம்ப்ளீட் பண்ணிவிட்டேன். இது கூட பார்த்திங்கன்னா எள்ளு ஒரு 4 டீஸ்பூன் அளவு எள்ளு வறுத்து அதையும் வேர்க்கடலையும் மிக்ஸ் பண்ணி இதே மாதிரி குறப்பாக அரைச்சி நெய் போட்டு உருண்டை பிடிச்சி சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். இது பிடிச்சிருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர்